நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. காலைல கப்பாத்துல என்னங்க என்டர்டெயின்மென்ட் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வினோசன் vlog. ஓகே, வேற 3 பேர் மார்மே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வினோசன் vlog அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறான். ஆமா, நான் அந்த சேனல்ல தான் போட போறோம். மறுபடியும் நாங்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு பிளேஸ். இங்க எல்லாமடா vlog பண்றாங்க. இப்ப என்னன்னா ஒரு மாசம் மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு நாடு திரும்பி இருக்கிறோம். வீடு திரும்பி வந்தா எங்க வீட்டுல ஒரு நாய் செத்து போச்சு. எங்க வீட்டுல இருக்க நாய் ரொம்ப சுகமா இருக்கு. இந்த நாயும் சுகமா இருக்கு. சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேங்க. இந்த நாய் தியேட்டர் காப்பில படம் பார்த்துட்டு நான் படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். நானும் பாதி படம் பார்த்துட்டு வச்சிருக்கேன், நாளைக்கு பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் தியேட்டர்ல பார்த்தேன்டா, இவன் தியேட்டர் கோபில பார்த்தேன். ஏடா இந்த செருப்பு ஒன்னாடா? தியேட்டர் போக உடம்புல சக்தி இல்லை, அதனால போலை. உடம்புல சக்தி இல்ல, காய்ச்ச அதனால வீட்டை பார்த்துட்டேன். இல்லைன்னா மட்டும் தியேட்டர்ல என்ன பார்த்துருப்பீங்க? ஒரு சீனாவது பார்க்க விடுங்க. டேய், நீ தியேட்டர் போயிருப்ப. சரி விடுங்க. கடைசியா தியேட்டர்ல பார்த்த படம் என்னது? ஆமா, கடைசியா லியோ பார்த்தேன். கடைசியா லியோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? லியோ பார்த்தா லியோ மட்டும் தான் பார்த்தேன். கோட் பார்த்தேன். பாத்தியா, கோட் பார்த்துருக்கா? ஆமா. இந்த vlog எதுக்கு இன்னைக்கு? நான் ஒரு ஸ்பெஷல் போக்கஸ் வச்சு காட்டுறேன். நடக்க சொல்றேன், ஒரு ஸ்பெஷல் போக்கஸ் வைக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நீங்க நடக்க ப்ரோ பாருங்க. சிந்தி கவனிக்கிற நீ ஒரு மனுஷன் முன்ன வைக்கிறது சாதாரண வைக்கிறது காசு வைக்கலாம். சரி, மிஞ்சி போனா போனுக்கு வைக்கலாம். ஏங்க மேக்சிமம் பர்ஸ் வைக்கலாம். அதுவும் நீட்ட பர்ஸ் இருக்குல்ல, அதை வைக்க முடியாது. ஆனா மனுஷன் அரை கூட எடுத்து தெரியாம மறந்துட்டு உட்கார்ந்தா இதெல்லாம் ஒரு பெரிய கொலையா எத்தனை தெரிஞ்சு சோழி முடிச்சு. என்னது இந்த கொடை வந்து என்ன சொல்றது, நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல மனசோட இவன் கூட நலையிட்டோனுங்கிறதுக்காக நான் அப்படி வச்சிருந்தேன். இப்போ பஸ்ல போகும்போது கஷ்டமா இருக்குமா இல்லையா? பார்த்தீங்கன்னா கொடை நம்ம எல்லாம் என்னது கொடை வச்சுருப்போம் அப்படின்னா நம்ம நனையாமல் இருக்கிறதுக்காக. இனிமேல் நிறைய பேர் எது கொடை யூஸ் பண்ணுறோன்னா கொடையை நனையாமல் பார்த்துக்கிட்டு நம்ம நனைஞ்சாலும் போடல. கொடை நனைஞ்சா பஸ்ஸில் இருக்க பக்கத்தில் திட்டு வாங்கணும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அது எங்கேயா வச்சுட்டோம்னா மறைஞ்சிருவோம். சில நேரம் பஸ்ஸில் சைடில் கம்பியில் சொருகுவோம். சொருகிட்டு இறங்குறப்போ வேற ஒரு யோசனையில் இறங்கிடுவோம். அந்த கொடையவே மறந்துடுவோம். வீட்டில் அம்மா கிட்ட திட்டு வாங்கணும். இப்படி நிறைய ரீசனுக்காக கொடையை நனையாமல் வச்சுருக்கோம். ஆனால் அதுலேயும் எக்ஸ்ட்ரீம் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? அது ட்ரௌசர் பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க பாருங்க. இதுதான் நீங்கள் கொடையை எடுத்து அப்படி போமா எங்கே போகிறதுனே தெரியும். எங்கே போகிறதுன்னு தெரியும். ஏதாவது ஒன்று பேசணும், இதையும் ஒரு வீடியோவாக பண்ணணும். அதுக்காகவே நாங்கள் எடுக்கிற வீடியோ தான் இது. இங்கே என்ன அப்படின்னா, இங்கே ஒரு அழகான புத்தர் சிலை இருக்குது அப்படின்னு நாங்கள் சும்மா சரி சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது பேசணும்ல. புத்தர் சொல்லுறாங்க. ஆமாவோ, ஆமாங்க, அழகான. நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம், இந்த வெளியூர்லேருந்து வந்துட்டு இப்போ ட்ரெயினுக்கு போவானுங்க ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேற ஊருக்கார ஒருத்தர் வந்து அட்டன்ல விளாக் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஊருக்காரன் நம்மளை கண்டா கூட இவன் வேற ஊருக்காரன், நம்ம ஊருக்காரன் இவன் இல்லை, இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே. அதுவும் நம்மளை அப்படி பார்த்துருக்கவே மாட்டானுங்கல்ல. இதுலயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்தான்னு சொன்னா பாரு இவன் எப்படி இருந்தான், இப்போ வந்து பாரு இந்த என்ன சொல்றது வாம்பயர் மாதிரி ஆயிட்டான். வாம்பயர் சொன்னா வாம்னா புழு, பயர்னா தீ. அதுல என்ன காமெடினா, இப்ப அங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, என் ஊர்ல உள்ள 2 பேரும் அங்க போனாங்க பாத்துக்கிட்டேன். அதையும் கணக்கெடுக்காம பண்ணோம் இல்லையா. ஆமா, அவங்க அப்படிதான் நம்மள நினைச்சிருப்பாங்க. நம்மள இல்ல என்னையா. எப்பயுமே நம்ம வெளியூருக்கு சுத்துறப்ப, வெளியூர்ல இருந்து வர்றப்போ, வெளியூர்ல இருக்கிறப்ப வந்து
வித்தியாசமான ஒரு பர்சனாக வேறு வித்தியாசமான ஸ்டைலில் சுற்றிட்டு இருப்போம். அங்கே இருக்கவங்க நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி, இப்போ சில நேரத்துக்கு வச்சுக்கோமே, நம்ம வந்து ஒரு ரிச்சான பர்சன் மாதிரி, இல்லைனா பெரிய விளாகர் போல இருக்குது, உனக்கு பெரிய சேனல்லாம் வச்சுருக்கானுங்க அப்படின்னு அவனுங்க நினச்சிட்டு இருப்பானுங்க. நமக்கு தான் தெரியும் 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. இப்போ தான் ஒரு 500 சித்தி ஹாய். அடுத்து இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வரும்போது அவன் வீட்டுக்கு போகணும்னு வந்தாலும் உள்ளுக்கு ஒரு எண்ணத்தோட வந்தீங்கல்ல, என் ஆளை பார்க்க போறேன். நான் அப்படி வரலையே. என்ன சொல்றான் பாருங்க, இவன் வந்து ஆள் இருக்க ஊர்ல இருந்தா இவருக்கே வந்துருக்கான். ஆமாண்ணா, ஆனா அங்க போயிட்டும் பார்க்கல, இங்க வந்து பார்க்கல. அப்ப எப்பதான்டா பாப்ப? கல்யாணத்துக்கு தான் அந்த யாரோட கல்யாணத்துக்கு? அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு இங்க தூரம் இருந்து அப்படியா பாத்துக்கிட்டு இருப்பேன். போற பக்கம் பார்த்தா அவர் தான் பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னு கொஞ்சம் சமுத்திரக்கனி ஒரு படத்துல கல்யாணம் கட்டுவான் தெரியுமா? முஸ்லீம் முகத்தை 3 நாட்களே கல்யாணம் கட்டுவான். கடைசியா சாக அப்பயும் காட்ட மாட்டாங்க இந்த முகத்தை, செத்துருவாங்க தானே. இல்ல இல்ல அந்த மாசம் இன்னோசன் வந்து இப்ப வீடியோ கால்ல எம்ஜிஆர் மகன் காட்டிடுவான். ஏன்னா காட்டுவாங்க அதுல நினைச்சுக்குவாரு, கடைசி காட்ட மாட்டாங்கன்னு கடைசி செத்துறவங்க சாகுற மாதிரி நினைப்பாரு. காட்டிடுவாங்க. அப்படியா? உண்மையாவே வந்து நான் அந்த படம் அதெல்லாம் ஒரு படம் நீங்க பாக்குறீங்களா? வேற ஊரை விட நம்ம ஊர்ல நம்ம ஊர் தாங்க நமக்கு புதுசா தெரியுது. உண்மை என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் வழக்கமா எனக்கு வந்து குளிர்னா ரொம்ப பிடிக்கும். வழக்கமா நார்மலாவே குளிர் அடிச்சு நான் ரொம்ப டெக்கரெல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். இவர் வந்து குளிர்ல குதூகலமா இருப்பாரு. அங்க அந்த குதூகலம் கிடைக்கல. 30 நாள் அங்க ஊருக்கு வந்தோன்னே எனக்கு குளிர் தாங்க இல்லை. நான் ஜேக்கின்லாம் போட்டு பெட்ஷீட்லாம் போட்டு படுத்திருக்கேன். அம்மா வந்து தெரியல, குளிரே இல்லை, குளிரே இல்லை, நீயும் ஜெக்கெட்டோட சுத்துற அப்படின்னாங்க. எனக்கு நடுக்கு வந்து 2 நாள் முகங்கள் வேணா பாத்துக்கல. இன்னைக்கு காலைல கழுவிட்டேன். அதுதான் பாத்திக்கேன் தானே. அதில் 2 நாள் நூறுலையா இருந்தேன். வந்த அன்னைக்கு நைட் இருந்தானா, அதுதான் நூறுலையா போயிட்டேன் படம் பார்க்க. ஆளை பார்க்க ஆளை பார்த்துட்டு இதெல்லாம் வீடியோவில் தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்துட்டு நேற்று இருந்து ஆளோட படத்தை பார்த்துட்டு மறுபடியும் நேற்று ஈவினிங் தான் கிளம்பி வந்தேன். ஒரு வார்த்தையில் ஒரு வாக்கியத்தில் சொல்லுங்கள், காதல் என்றால் என்ன? காதலை பற்றி உங்களுடைய கருத்து. ஸோ நான் இதை பற்றி ஏதாவது சொல்லணும். என் அதை என்னை செருப்பாக அடிக்கணும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. நல்லதா சொன்னீங்க. அணியணும் நல்லதா எதுவுமே இல்லையா? இதுடா நல்லதுன்னு இருந்தாதான்றா அப்படின்னா நல்லதெல்லாம் இருக்கு. பட் அது ஒரு வார்த்தையில எப்படிங்க சொல்றேன்? ஒரு வார்த்தையில வசனம், ஒரு நம்ம வெளிப்படுத்துற அன்பு இதெல்லாம் சேர்த்தனே காதல்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. அதையும் ஒரு வார்த்தையில் நீ வேற சிமிலர் சொல்லணும். ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு வாக்கியத்தில் கூறுவோம். என்னத்த காதலை பத்தியா? காதலை பற்றி. காதல் அப்படின்னு சொல்லும்போது லைக் எப்படி சொல்றது, வார்த்தை எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? சொல்லி இருக்கணும். விஜய் ஃபேனா நீங்க? செருப்பாளி ஃபேனா? இப்போ இவர் வந்து சொல்லுவாரு, இவர் ஏன்னா மிக தூரத்திலிருந்து காதல் செய்து கொண்டிருக்கும் ஒரு காதல் மன்னன். காதல் மன்னன் போன காதல் மன்னன் போட்டாச்சோ. அப்ப இந்த இடத்துல வேற பாட்டு. ஆனா என்ன தைரியம், மலையாள இடத்துல கொடை முடிச்சிட்டு இப்ப நீ உண்மையா இருக்காரு அந்த கம்பெனிக்கு. சொல்லு, இப்ப நீ சொல்லு. பண்ணிக்கலாம் நம்ம நடக்கூடாதுன்னு கூட நீ விட்டுட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணு, வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணு. கேளுங்க. இப்போ காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒரே வார்த்தை, ஒரு வாக்கியத்தில் கூறுவோம். ஒரு வாக்கியத்தில் காதல், அவ்வளோதான். இது வாக்கியம் இல்லை, ஸ்கூலில் படிச்சதில்ல, இது சொல் வாக்கியம். காதல் வந்து ரொம்ப அழகானது. அப்புறம் காதலிக்கிறவங்களுக்கு அழகானது, காதலிக்காதவங்களுக்கு அதை கேவலமானது. அவ்வளோதான். அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. இந்த காதலுக்கு ஒரு மீன் ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. காதலிக்க முன்னுக்கு நீ எனக்கு வேணும், காதலிச்சுக்கு அப்புறம் நீ எனக்கு வேணுமான்னு சொல்றோம். அந்த மாதிரி சொல்றேன். ஆனால் காதல் வந்து இப்படி சொல்லலாமா, அன்போட என்ன சொல்றது, வெளிப்பாடுன்னு சொல்ல வேண்டாம். நான் அழகான ஒரு வார்த்தையெல்லாம் ரெடி பண்ணி சொன்னேன். ஆனா இப்ப மறந்துருச்சுல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருக்கணும். பேரன்பின் அழகு காதல்.
சொல்லலாம்ல. இப்போ இந்த வீடியோ வந்து எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்ப்பாங்க. பார்க்குறப்ப வந்து இப்போ காதல்னா என்ன நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்டுருங்க. நான் வந்து பேந்த முடிச்சுட்டு இருந்தேன். பாரு உனக்கு பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ அழகாக சொல்லுவேன். என்னைய லவ் பண்ணுறீங்க, உனக்கு அதை சொல்ல தெரியல அப்படின்னா எல்லாம் லவ் பண்றீங்க. அவன் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ உனக்கு அது ஒண்ணும் இல்ல. நீ எல்லாம் love பண்றீங்க. ராஜேஷ் கண்ணா சிங்கிளாக இருக்காரு. அதை நான் அப்ரூவ் பண்ணணும். அப்படி ஒத்தனை தானே தெரிஞ்சுக்கிறீங்க. தெரியும் ஏன்டா நான் போன்ல பேசுறதெல்லாம் வாடா வீடியோ பண்ணுறீங்க. நீங்க பேசுங்க, நாங்க பேசுறோம். எல்லாரும் கேட்கட்டும். நாங்க 2 பேர் மட்டும் தான் கேட்கறோம். ஒரு 500 பேர் கேட்டு வரட்டுமே. என்ன ஆனா ஒரு வழி பாதை இது கேட்டா அவங்க கேட்க மட்டும் தான் முடியும். திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பரவாயில்ல, நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கமெண்ட்டை வச்சு வேணா பாட்டு பண்றோம் நாங்க. நல்லா இருக்கும். ஐயோ பக்கத்துல பாம்பு. அது வேற மண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு டெய்லி அந்த பாட்டு கேட்டாதான் தூக்கம் வருது எனக்கு. ஐயோ தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்மளே பாட்டை போட்டு தூங்குவோம். அதே வேற ஃபீலிங்காலாம் அதை பாடுது. ரொம்ப ஃபீல் பண்ணி விலங்கல இந்த பாட்டை கேட்டு குட் நியூஸ் வந்துக்கிறீங்க. இந்த பாட்டுலாம் குட் நியூஸ்க்குள்ள வரக்கூடாது. எல்லாம் பாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. பாட்டே இல்ல, பாட்டே இல்லை தெரியுமா? உங்க சர்ச் சம்பந்தமான தகவல்களை வந்து நீங்க சொல்லுவீங்க. இல்லை சர்ச்சுக்கு போகாச்சு மேக்ஸிமம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதே உருப்பட மாட்டேங்கிறான், இதே விளங்கா போகிறான், இதே வந்து சர்ச் பக்கமே போக மாட்டேங்கிறான். உண்மையா சேர்ச்சுக்கு போகாத காரணம் அதுதான் கிடையாதுடா. வேலைக்கு போகணுங்க. என்ன செய்யுது உனக்கு என்ன இந்த நாளைக்கு வேலை அப்படின்னு கேட்பாங்க. என்னத்த கதைக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது சொல்ல இது அது நடிப்பு மேடம். இதெல்லாம் வந்து தீய சக்திக்கு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்ல சக்தி ஆவிங்க ஏதோ கேட்க வந்தீங்க இந்த சர்ச்சை பத்தி. ஆமா, என்னன்னா இப்ப இந்த சர்ச் பேர் என்னது? இது வந்து சொல்றது ஹோலிகுட் சர்ச், திருச்சிலுவை ஆலயம்னு சொல்லுவாங்க. அப்படியே கேமரா அப்படியே திருப்பினீங்க ஏறிடுவோமா இல்லாட்டி மேலே போகலாமா? மேலே எல்லாம் போட்டு ஆனது டைம் எடுக்கல. மேலே போயிட்டு நம்ம ஜூம் அவுட்ல வச்சு பார்த்துப்போம். 10x ஜூம் போவோம்ல, ஜூம்ல வச்சுப்போம். ஜூம்ல இது மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்து கொள்வது என்னவென்றால், இது ஹட்டன்ல உள்ளவங்களுக்கு நாங்க சொல்லல. ஆமா, ஏங்க ஹட்டன்ல இருக்கேன் பாட்டு எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன பெரிய இவரான்லாம் கேட்க மாட்டாங்க. நீலாம் வெளிய இவன் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா ஏங்க அப்படி கேட்பாங்க. இவன் அப்படிதான் கேட்டிருக்காங்க அடிக்கடி. மட்டக்களப்பு தாண்டி போயிட்டு அந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு அது சொல்லவும் இயலாது, வீடியோல பயமா இருக்கு சொன்னாதான் ஐப்பாடு. ஒருத்தர் இறந்த இடத்துக்கு போயிட்டு நான் போயிட்டு ஒரு இதுக்காக போட்டதுதான் அது. முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தன் கேட்டிருக்கான், அதுல ஒரு 500 பேர் கேட்டிருக்காங்க அசிங்கமா. ஒருத்தன் கேட்டிருக்கான், இந்த ஊரை பற்றி தவறாக பதிவிட வேண்டாம் நண்பரே, இந்த ஊரை உங்கள் ஊரை பற்றி நீங்களே தவறாக பதிவிட வேண்டாம். ஹெட்டன்ல இருந்து வந்திருக்கேன் ப்ரோ, எனக்கு ஊருக்கு சம்பந்தமே இல்லை. அதோட அதுல தவறா ஒண்ணுமே பதிவிடல. அதுல வந்து என்ன சொல்றது, அதை சொல்ல இயலாது. நான் சொல்றேன் மேதக பிரபாகரன் உயிர் நீத்திடம்னு போட்டிருக்கீங்க. அதுல தவறா ஒண்ணுமே சொல்லல. அது போர்டுல போட்டிருந்தது தாங்க நான் அப்படியே போட்டிருக்கேன். அதுல ஒருத்தர் எடுத்த வரைக்கும் நீ என்ன போயிட்டு பாத்தியா? ஏண்டா அதை போயிட்டு நான் எப்படா பாக்கணும்? 10 வயசுல எனக்கு அப்ப ஏண்டா நீ இப்படி படுத்துறீங்க? ஓகே, சர்ச் அப்படியே பாருங்க பின்னாடி காட்டுவார். ஓகே, இதான் திருச்சிலுவை ஆலயம் ஹெட்டன் ஹோலிகோஸ்ட் சர்ச். இது வந்து சர்ச் இல்லை, இது வந்து அந்த சர்ச்சுக்கான என்ட்ரன்ஸ் ஸ்டாச்சு. ஸோ இந்த சுருவம் வந்து சொல்றது இந்த அன்னைமரியாள் சுருவம். ஸோ இந்த சர்ச்சுக்கான ஐடென்டிஃபையே தான். ஸோ இதுல என்ன மேட்டர்னா, இங்க நான் பக்கத்துல இருந்து தான் வந்தாங்க சர்ச்சுக்கு. சரி, தூர போயிட்டு எடுக்கணும்னு எடுக்கலாம். சரியா? அந்த வழியா வந்துட்டு அதை எடுக்காம வந்தான் தெரியுமா? நீதாமலே ஆளு ஒன்ன வச்சுதான் லாக் பண்ணுங்க. போனா அங்கிட்டு சுத்துறான் உடச்சிருவானோ தெரியல. தள்ளி போயிடுவோம். ஸோ இந்த சர்ச் வந்து என்னதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு அந்த படி ஒருத்தர் டீ-ஷர்ட்டை தலைக்கு போட்டு போறாரு. நல்லா பண்ணா இருக்கு. அப்படியே கேவலம் அவர்கிட்ட பார்க்க அவனான் பார்க்க சொன்னா
அவனே வந்து பாக்குற அளவுக்கு அவ்வளவு நேரமா நான் பார்த்துன்னு இருப்பேன். இது எப்படிங்க அரை நிர்வாணமாக சிரிக்கிறார் என்பதை அவர் வந்து ரம்பான்னு நினைச்சுக்கிட்டாரு. இல்ல நீங்க வந்து தவறா சொல்றீங்க. இப்போ கேர்ள்ஸ் வந்து க்ராப் டாப்லாம் உடுத்தும் போது அதை நீங்க ரசிக்கிறீங்கல்ல. அவரை நான் ஏன்டா என்னடா அது நான் இவரும் மாடர்னா க்ராப் டாப்போட போறாரு. ஆமா நினைக்கிற போது வந்து செருப்பால அடிப்பாரு. லேப்டாப் வந்து முன்னாடி தானே விளக்கணும், இது பின்னாடிலாம் அடங்கும். கொஞ்சம் அப்படியே திருப்புகள் இப்ப கேமராவை. ஆமா. அப்படியே ஒரு யூட்டன் போட்டா க்ராப் டாப் இது வந்து டாப்ல இருந்து பார்த்தா இதெல்லாமா ஜூம் பண்ணுவீங்க? பாருங்க ஜூமிங்ல போனா இதை சென்சார் கட் செய்யுமாறு ஆமா. எங்க சர்ச் வந்து இது வந்து சொல்ல கண்டி டயசிஸ், கண்டி மறை மாவட்டத்துக்குள்ள நுவர்லியாக்குள்ள இருக்கிற பெரிய சர்ச் வந்து இது ஹட்டன் பேரிஷ். இங்கேருந்து மஸ்கேலியா பகவந்தலா இந்த எல்லாத்துக்குமே வந்து மெயினான சர்ச் வந்து இதுதான். ஹட்டன் பங்குக்குரிய ஒரு முக்கியமான சர்ச்சுங்க இந்த சர்ச். இங்க தானே அந்த இயேசு கால்லேருந்து ரத்தம் வந்துச்சு வந்து எல்லாம் பால்ல இருந்தா ரொம்ப ஃபேமஸான சர்ச் இந்த சர்ச் தான். இந்த சர்ச்சை சுற்றி ஸ்கூல் இருக்குது, பொஸ்கோ ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. ஆமா ஸ்கூலுக்கான ஒன்று தானே இது முன்னாடி. அப்படின்னா இந்த இதோட சேர்ந்து தானே ஸ்கூலும் வரும். அப்படிதானே? இது வேற இது வேறையா? ஆனால் அது ஒன்றா இருந்துச்சு, இப்போ தனித்தனியாக இருக்கு. இல்லை முன்னாடி அப்படித்தான் அப்படி இருந்தது தானே. ஆமாம் இது வந்து எப்படின்னு சொன்னால் ஸ்கூல் பிரிட்டிஷ் காலத்தில் ரெண்டும் பக்கத்தில் இருந்தது தான். ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்து சர்ச்சோடய தான் ஸ்கூல் கட்டுவாங்கல்ல முன்னே, அந்த சிஸ்டமில் வந்தது தான். பட் ஒரு ஃபாதர் தான் இந்த ஸ்கூலையும் கட்டினார், சென்ட் ஜான் பொஸ்கோ காலேஜ். பட் என்னன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதையும் இதையும் பிரித்து போட்டு ஃபாதர்ஸ் மாதிரிலாம் டீச்சர்ஸ் ஆக்கி அது வேறு, அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், அரசியல் ஊருக்குலாம் போவேணாம். நம்ம சேர்ச்சை பற்றி பேசுகிறோமா பொத்திக்கிட்டு போகலாமான் இருப்போம். சரி நம்ம வேற ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரே பக்கத்து சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கோவிலுக்கு அப்படியே இன்னொரு ஆமா இந்த பக்கத்தால இருக்குன்னா ஆனா இங்க இப்போ தெரியல வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா தெரியும். ஆமா அங்க அந்த பக்கத்துல அங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா தெரியும். தள்ளி போனா நாளையுமே வீடியோ இன்னும் கொஞ்சம் வினோசன் நம்ம ஒரு ஏன் ட்ரோனும் வாங்கக்கூடாது, மேல வந்து 4 சொட்டம் எடுத்துடலாம் ஈஸியா. ஆனா எப்ரோல் இல்லைன்னு சொல்லி அடிப்பாங்க. பரவாயில்ல தெரியாம இருக்கும். ட்ரோன் வாங்கணுமா? நீ வீடியோ எடுக்கவே அப்ரூவல் வாங்கணும். ஐயோ தெரியாதவங்க எடுத்துக்கிட்டு பார்த்தேன்னா செல்ஃபோன் எடுப்பாங்க. சரி தெரியல தெரியலையா? தெரியலையே தெரியல இருந்தாலும் அதை நாங்க திரும்ப போய் காட்டுறோம். தம்பி வராங்க தம்பி இறங்குது. அப்ப அந்த பக்கமே போயிருவோமா? நடுவில் என்ன அங்கிட்டும் கூட நடந்துக்கிட்டேன். இது வந்து ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம். இது 108 அடி அப்படின்னு சரியா எனக்கு தெரியல, ஆனா 108 அடின்னு இதுலயே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இதுல ஒரு நல்ல இல்ல ஆமா சரியான இதை வந்து நாங்க வேணா தேடி பக்கத்துல போட்டு விடுவாரு. இங்கனத்தான் வந்து என்னது மகாவலி கங்கையா? மகாவலி கங்கை ஊற்றெடுக்கிற இடம் அப்படின்னா இந்த மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான் உண்மை சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. வரலாறு இடம் தான் ரொம்ப முக்கியமான பீடபூமின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பீடபூமியா? அப்படியா? தெரியலையே. தெரியாது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஹிஸ்டரியும் தெரியாது, ஆனா இது வரலாறு. ஆமா அந்த மாதிரி இடம் அவ்வளவுதான். பின்னாடி மட்டும் தான் காட்டு, முன்னாடியும் காட்டினா நல்லா இருக்கும். அப்படிதான் காட்டி. நீங்க என்ன செய்ய தமிழ்நாடு இந்த பாகுபலி வீடியோ போட்டீங்கன்னா முன்னாடி பின்னாடி மட்டும் தானே காட்டுனீங்க, முன்னாடி காட்டியிருக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், இவனோட அட்ரஸை வேணா நான் போட்டு விடுறேன். வந்து செருப்பால கோயில் பத்தி பேசியிருக்கப்போ உனக்கு என்னடா தமிழாவை பத்தி பேச்சு? இதை கட் பண்ணிட்டு தமிழாவை பத்தி மட்டும் பேசலாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்ப எங்க சொல்ல வரோம் அப்படின்னா இங்க பெரிய கட்டலாம் சின்னதா ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. ஏன்னா அங்க ஊர்ல இருந்து இல்ல பல ஊர்கள்ல இருந்து சுத்திட்டு இப்ப சொந்த ஊருக்கு திரும்பவும் பின்னு கூட இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், விலங்கலையோ திரும்ப வந்திருக்கிறோம். வந்து இந்த சொந்த ஊர்ல சுத்துற மாதிரி வராது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்லாம் இல்லை. எங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதனால வந்தோம். வேலை இல்லாமல் வந்தான். அது அவங்களும் வேலை இல்லாமல். ஆமாம், அங்கேயும் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஆமா நான் நீட்ட மாட்டேன் ஆனாலும் கேமரா கேட்டுவோம். அப்படி எனக்கே வருவீங்களா? ரொம்ப நேரமா போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தானமா வந்து நீங்க எப்படி